களங்கம் இத்துலகம் கழிப்புறமை நெறி விளங்க என்னுள்ளே விளங்குமை பொருளே மூவிரு நிலையின் முடிநடு முடிமை ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளே எழுநிலை மிசையே என் குரு ஆகி வழுநிலை நீக்கி வயங்குமை. மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சித்தரியல் குருகுலம் நல்ல முறையில் வளர்ச்சி அடைந்து வருகிறது. ஆண்டின் துவக்கத்திலிருந்தே வரிசையாக நிகழ்வுகள் நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. ஆண்டின் துவக்கத்திலேயே சிவயோக தீக்கை நிகழ்வு, மனிதர்கள் இறைவனை உணர வேண்டும், தமிழ் சித்தரியல் குருகுலத்தை அறிந்து கொள்ள வேண்டும், தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் தமிழ் சித்தரியல் குருகுலத்திலிருந்து சிவயோக தீக்கை வழங்கப்படுகிறது. அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை மாணவர்கள் என்னை சந்தித்து மருத்துவம், நாடி பார்த்தல், புள்ளிகளை இயக்குதல், மருந்து செய்தல் போன்ற பல நுட்பங்களை நேரில் சந்தித்து கற்றுக்கொள்ளும் ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் முழு நிலவு நாளன்று மாணவர்கள் இயல்பாகவே என்னை நேரில் வந்து சந்தித்து பேசக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. மகா சிவராத்திரி நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதன் பிறகு ஏதாவது ஒரு பயணம் இயல்பாகவே மே மாதம், ஏப்ரல் மாதம் இயல்பாகவே ஒரு பயணங்கள் அமைந்துவிடும். இப்படி தொடர் நிகழ்வுகள். அதன் பிறகு கருத்தரங்கம், ஜூன் ஜூலை மாதத்தில் கருத்தரங்கம் நம்ம ஏற்பாடு செய்வோம். இது போன்ற தொடர் நிகழ்வுகள் இங்கு உருவாகி வருவதை காணும்போது மனசு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது என்னால் மட்டுமே முடியாது. ஏற்கனவே கடந்த காலங்களில் என்னிடம் பாடம் கற்ற மாணவர்கள் என் கூட இருந்து உடனிருந்து அவங்களால எவ்வளோ ஒரு உழைப்பை அதில் கொடுக்க முடியுமோ கொடுத்து அந்த நோக்கத்தை நிறைவு செய்கிறார்கள். கடந்த காலங்களில் தமிழ் சித்தரியல் அறக்கட்டளை என்ன செய்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, யாராலும் செய்ய முடியாத சமுதாயத்துக்கு தேவையான அற்புதமான செயல்களை செய்து முடித்திருக்கின்றோம் என்பதை நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த வகையில் நாளை மறுநாள் 29ஆம் தேதி புதன்கிழமை முழு நிலவு நாளன்று மாணவர்களை சந்திப்பதாக திட்டமிட்டிருக்கிறேன். வருபவர்கள் நேரடியாக இலந்தைகுடம் நமது இல்லத்திற்கு வாருங்கள். வைதீக பின்புலம் கொண்ட கருத்துக்களில் எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் ஒரு நிகழ்வை முன்னெடுக்கிறேன் என்றால் அதற்கு பின்னாடி நிச்சயமாக தமிழ் சித்தர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். அதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம ஒரு நிகழ்வை முன்னெடுப்போம். சித்தர் பெருமக்கள் காட்டிய வழிதான் நம்முடைய பயணம். நீங்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்த சித்தர்களை பற்றியும் அவர்களுடைய வாழ்வியலை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னை தான் சந்திக்கணும். சித்தர்கள் இல்லைன்னா உண்மையிலே நிறைய கண்டுபிடிப்புகள் நமக்கு கிடச்சிருக்காது, மருத்துவம் கிடச்சிருக்காது, நிறைய கலைகள். முதல்ல கலைகள் அப்படின்னு சொன்னாலே சித்தர் தான் எனக்கு நினைவுக்கு வருவாங்க. எல்லா கலைகளையும் தோற்றுவித்து உலகிற்கு அருளிய சித்தர் பெருமக்களை வணங்கி அவர்களை ஊருக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. என்னுடைய ஆய்வின்படி வரலாற்றில் தமிழ் சித்தர்கள் இல்லைன்னா மக்கள் இவ்வளோ தூரம் இன்பமாக வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை. இன்பம் என்ற ஒரு கருதுகோளை அளவுக்கு அதிகமாக எடுத்து பேசியவர்கள் அவர்கள்தான். தமிழனுக்கு ஒரு பெருமை இருக்குது, தமிழன் என்ற ஒரு தனித்துவம் இருக்குன்னா அந்த தனித்துவத்தில் சித்தர்களை நம்ம விட்டுட்டு பேசிடவே முடியாது. சித்தர்கள் தான் தமிழ், தமிழ் தான் சித்தர்கள். அதனால தான் தமிழ் சித்தரியல் குருகுலம் என்றே நம்ம தொடங்கணும். அந்த வகையில் இந்தியா முழுக்க குரு பௌர்ணமி என்ற ஒரு நிகழ்வை நடத்துகிறாங்க. அதுக்கு பின்புலமாக வேற காரணங்கள் இருக்குது. அதை ஏன் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது புத்தத்தோட சம்மந்தப்பட்டது. அதெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டோம்னா நம்முடைய ஆசிரியரை, குருநாதரை சந்திப்பதற்கு ஒரு நாள், அந்த நாள் முழு நிலவு நாளாக இருந்தால் இன்னும் சிறப்பு. அந்த வகையில் தான் உங்கள் அனைவரையும் நான் அழைக்கிறேன். நீங்கள் உங்கள் குருவை சந்திக்கணும், ஆசிரியரை சந்திக்கணும்னா அதுக்கு நாள் நட்சத்திரமெல்லாம் கிடையவே கிடையாது. எப்போ வேணாலும் வரலாம், நம்ம கதவு திறந்தே தான் இருக்கும். எல்லாரும் அந்த நாளை கொண்டாடுவது போல். இப்போ தீபாவளிங்கிறது நமக்கு உடன்பாடு கிடையாது தான், இருந்தாலும் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, எல்லாரும் புத்துணர்ச்சியோடு இருக்கிறாங்கங்கும்போது பார்க்கும்போதே நல்லா இருக்கும் இல்லையா? அதுபோல் ஆசிரியரை உலகமே அன்னைக்கு அவங்க குருநாதரை சென்று போய் பார்த்து வழிபாடு செய்யும் பொழுது நீங்களும் அவற்றை மேற்கொள்ளலாம். தமிழ் சித்தரியல் குருகுலத்தில் பல்வேறு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக பலனில்லாத பணிகளை பேருக்காகவும் புகழுக்காகவும் ஏதோ நாம் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் செய்ய மாட்டோம்.
அவ்வளோ சீக்கிரம் ஒரு நிகழ்வை, ஒரு செயல்பாடை நாங்கள் முன்னெடுக்க மாட்டோம். அப்படி நாங்கள் எடுக்கிறோன்னா நிச்சயமாக அது ஏதோ ஒரு நோய்க்கு மருந்து போடுவதற்காக தான் இருக்கும். இது உறுதியாக எல்லார்கிட்டையும் நான் சொல்லிக்கிறேன். நம்ம ஒரு நிகழ்வை முன்னெடுக்கிறோன்னா அதுக்கு பின்னாடி ஆழமான அர்த்தம் இருக்கும். உடனடியாக கைகோருங்க, கற்ற பாடங்களை அசை போட்டு பாருங்கள். அசை போட்டு கொண்டே இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு சத்து கிடச்சிரும். இவ்வளோ தான் சொல்லுவேன். உங்களுக்கு சத்து கிடச்சிரும். நம்ம உணவை உண்ணும் பொழுது அசை போட்டு நம்ம உள்ளே விழுங்கினோம்னா சத்து கிடச்சிரும் இல்லையா? அதுபோல் இங்கு கற்ற பாடங்களை அசை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை என்னன்னு புரிஞ்சிரும். உண்மையை புரிந்த மனிதர் வாழ்க்கையில் வெற்றி அடைவது உறுதி. நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையில் வெற்றியை அனுபவிக்கும் போது தான் இங்கே கற்ற பாடங்கள் உங்களுக்கு அது உயிருக்குள்ளே இனிக்கும். நீங்கள் வெற்றி அடையாத மனிதர்களாக இருந்தீங்கன்னா நம்ம பாடங்களை உணர்வதற்கே வாய்ப்பில்லை. வெற்றியை நோக்கி உங்களை அனுப்பி வைக்கிறது தான் என்னுடைய வேலை. வெற்றி அடைகிறது தான் உங்களுடைய வேலை. அப்போது தான் இந்த பாடங்களினுடைய அருமை உங்களுக்கு புரியும். எப்போதுமே எந்த திருப்பணியை முன்னெடுத்தாலும் அது காலத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அதை நம்ம முன்னெடுப்போம். மற்றபடி இது இறைவனுடைய அருள் அந்த மாதிரிலாம் உங்களை குழப்ப விரும்பலை, உங்களுக்கு புரியாத மொழியில் பேச விரும்பலை. நம்ம ஒரு செயலை முன்னெடுக்கிறோம் என்றால் அது காலத்தினுடைய தேவையாக இருக்கும். அது ஒரு நோய்க்கான மருந்தாக இருக்கும். அது ஒரு பற்றாக்குறையை நிறைவு செய்வதாக இருக்கும். அந்த கோணத்தில் தான் நம்ம ஒரு நிகழ்வை எப்போதுமே முன்னெடுப்போம். தொடர் நிகழ்வுகள் 4-5 ஆண்டுகளாக அறக்கட்டளை தொடங்கிய பின்பு நடந்து கொண்டே வருகுதுன்னா அது தொண்டர்களுடைய ஒத்துழைப்பு. அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே மாணவர்கள்ங்கிறத தாண்டி தொண்டர் என்ற நிலைக்கு சென்றுறாங்க, அந்த நிலைக்கு ஆளாயிடுறாங்க. இப்போ அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் தொடர்ச்சியாக இவ்வளோ நிகழ்வுகள் நடத்தி வர முடியாது. என்னைய கேட்டால் வருடத்தில் 365 நாளும் நிகழ்வுகள் இருக்குது. நிகழ்வுகள் இல்லாத நாளே கிடையாது. எல்லா நாளும் நமக்கு கொடுக்க முடியாதுங்கிற ஒரு காரணத்தினால இதெல்லாம் ரொம்ப குறுகிய காலங்கள். நம்ம மாதத்துக்கு ஒரு முறை அழைக்கிறோம், அதெல்லாம் பத்தாது. தொடர் நிகழ்வுகள் இங்கே இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா புதிதாக வந்த மாணவர்கள் என் கூட நெருக்கமாக இருக்கணும். அடுத்தடுத்த வேலைகள் என்ன இருக்குது, குருகுலத்தினுடைய பணிகள் என்ன இருக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் செய்யணும். ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி வந்த மூத்த மாணவர்கள் நிச்சயமாக என் கூட இருந்து அரும் பெரும் பணியை செய்திருக்கிறார்கள். நம்ம பாடம் நடத்த தொடங்கிய காலம் முதல் இன்று வரை முன்னாடியே சேர்ந்த மாணவர்கள் அனைவருமே அரும் பெரும் செயல்களை செய்திருக்கிறார்கள். புதிய மாணவர்கள் என்னோட நெருக்கமாய்க்கணும். நான் சொல்கிற பணிகளை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அது பின்னாளில் திருப்பணியாக மாறும். நீங்களும் தொண்டராக மாறுவீர்கள். இந்த பதிவை எந்த நோக்கமும் இல்லாமல் திறந்த மனதோடு கேட்டிங்கன்னா உங்கள் கண்களில் கண்ணீர் வரும். என்ன சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கொண்டாடுவது எப்படி என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் நான், உங்களுக்கான குரு. உன்னுடைய உடலை எப்படி கொண்டாட வேண்டும், உன்னுடைய தொழிலை எப்படி கொண்டாட வேண்டும், இறைவனை எப்படி கொண்டாட வேண்டும், காலத்தை எப்படி கொண்டாட வேண்டும், நம்ம மனிதர்களை எல்லாம் எப்படி கொண்டாட வேண்டும், மதிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் பாடம் நடத்தி கொண்டே இருக்கிறேனோ, உன்னுடைய தாய் தந்தையை தெய்வத்துக்கு நிகராக மதித்து அவர்களை கொண்டாட வேண்டும் என்று எப்படி உங்களுக்கு சொல்கிறேனோ அதே போல குருவை கொண்டாட மறக்காதீர்கள். குரு என்று வரும்பொழுது கடவுளுக்கு நிகரானவர் என்று பார்ப்பதை நான் மறுக்கிறேன். குரு என்பவர் கடவுளுக்கு நிகரானவர் அல்ல. அந்த ஸ்தானம் கொடுக்க வேண்டாம். கடவுளுக்கு நிகர் கடவுள் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. திரும்ப கேட்டுக்கங்க, கடவுளுக்கு நிகர் கடவுள் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் தாய் தந்தை குரு இவர்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. எனவே அந்த வரிசையில் கொண்டாடத்தக்கவர்கள் என்பதால தான் அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. தெய்வம்னு ஒன்று நாலாவதாக கிடையாது. தாய் தந்தை குரு இவர்கள் 3 பேரும் தெய்வம் என்று சொல்லப்பட்டது. நாளை மறுநாள் புதன்கிழமை முழு நிலவு நாளன்று நேரடியாக குருவின் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்பவர்கள் அரியலூர் மாவட்டம் இலந்தைகுடம் கிராமத்தில் நமது இல்லத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
வருடம் முழுவதும் தொடர் நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருப்பதால் நீங்கள் நன்கொடைகள் கொடுக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக கொடுக்கலாம். புதிய மனிதர்களை அழைத்து வரலாம். ஒரு குருவை நான் உனக்கு காட்டுகிறேன், ஒரு குருவை நீ சந்திக்க வேண்டும் என்று விரும்பினால் நீ சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் புதிய மனிதர்களை அழைத்து வரலாம். திருமந்திரத்தில் திருமூலர் ஒரு கருத்து சொல்லுவார், அதை கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். யாருக்கு உதவி செய்யணும் செய்யக்கூடாது, நம்ம ஒரு நன்மை செய்கிறோம், அதை யாருக்கு செய்யலாம் செய்யக்கூடாது, இது எல்லாருக்கும் போய் கிடைக்கிற மாதிரி செய்யணும். இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்னதானம் போடுறது, அப்புறம் உடைகள் வாங்கி கொடுக்கறது, இந்த கல்வியே நம்ம இப்போ இருக்கிற பள்ளிக்கூட கல்வியே வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த பள்ளிக்கூட கல்விகளுக்கு உதவி செய்வது, இப்படி பொருளாதாரம் மோசமான முறையில் விரயமாகி கொண்டிருக்குது. காசு இல்லைன்னுலாம் இல்லை, நிறைய காசு வச்சுருக்கிறவனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில. உண்மையிலேயே காசு நிறைய வச்சுருக்கிறவனுக்கு அந்த காசை எப்படி உண்மையாக உதவி செய்கிறதுங்கிறது தெரியல. அது உண்மையிலேயே தாகத்தில் இருக்கிறவனுக்கு தண்ணி கிடைக்கல, சரக்கடிச்சிக்கிட்டு இருக்கிறவனுக்கு, நோயில் வாய் வறண்டவனுக்கு தான் உங்களுக்கு உதவி கிடைக்குது. புரியுதுங்களா? உண்மையான தாகத்தோடு இருப்பான் இல்லையா, இதை சரியாக புரிஞ்சுக்கணும், தவறாக போயிடக்கூடாது. என்ன சொல்கிறாருன்னா திருமூலர், எப்போதும் இறை சிந்தனையில் இருக்கும் ஒரு மனிதருக்கு உதவி செய். உன்னுடைய பொருளாதாரத்தை கொடு, அவருக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடு என்று சொல்கிறார். அது நீ ஊருக்கே செய்த நன்மையாக உனக்கு சேரும் அப்படிங்கிறார். உண்மையிலேயே நிறைய பேருக்கு உதவி செய்ய தெரியாது. ஏமாற்று பேர்வழிகளும் நிறைய உதவிகளை பெற்றுக்கொண்டு சோம்பேறியாக மாறிவிடும். இப்படி ஒரு நிகழ்வு தான் தமிழ்நாட்டில் உலகம் முழுவதும் நடந்துக்கிட்டு இருக்கு. இறை சிந்தனையில் இருக்கும் ஒருவருக்கு கொடு, இதில் ஆழ்ந்த பொருள் இருக்கு. இந்த இடத்துல உங்களுடைய குருவாகிய என்னை மட்டுமே நினைத்து கொள்ளுங்கள். நம்ம சித்தரியல் குருகுலத்துக்கு தான் அவர் கொடுக்க சொல்லியிருக்கார். இறை சிந்தனையில் இருக்கும் ஒருவனுக்கு கொடு, அது சரியாக பகிர்ந்தளிக்கப்படும் அப்படிங்கிறது தான் அது உள்ளே இருக்கிற கருத்து. இதில் இந்த இறை சிந்தனையிலே இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நாடக பாவம் கிடையாது. இறை சிந்தனையிலேயே நீ இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அப்படியே இறை சிந்தனையெல்லாம் இருந்துட முடியாது. வாழ்க்கை பெரட்டி அடிக்கும். நீ ஏமாற்றிக்க கூடாது. புரியுதா? ஒரு மனிதன் இயல்பாக பிறந்து வளர்ந்து காலம் அவனை பக்குவப்படுத்தி ஒரு இடத்துக்கு கொண்டு நிறுத்துது அப்படின்னு சொன்னால் அதுதான் ஒரு இயற்கையான மாற்றம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ நீங்கள் என்கிட்ட படிக்கிற மாணவர்கள் எல்லாருக்கும் தெரியும், புதுசாக வர்றவங்களும் கற்றுக்க தான் போகிறீங்க. இந்த இறை சிந்தனையோடு இருங்கங்கிறது மாதிரியான பயிற்சிகள்லாம் நான் எங்கேயுமே நடத்துகிறதே கிடையாது. எப்போதுமே இறை சிந்தனையோடு இருக்கிறேன் என்பதெல்லாம் பொய். இதெல்லாம் ஊரை ஏமாத்துகிற வேலை, அவனையும் ஏமாற்றிக்கிற வேலை. இதை சொன்னோம்னா அவங்களுக்கு கோபம் வரும். நீ இறை சிந்தனையிலே இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு உன்னை நீ ஏமாற்றிக்காரா, ஊரை ஏமாத்தாரான்னு சொல்லோம்னா ஒத்துக்க மாட்டான். ஏன்னா அவனுடைய கம்ஃபர்டபிலிட்டியை நம்ம கெடுக்கிறோம், அது அவனுக்கு தெரியும். அதனால் எப்போதும் இறை சிந்தனையில் இருக்கிறவனுக்கு கொடு அப்படின்னா காலம் பக்குவப்படுத்தும். வேறு வழி இல்லாமல் இறை சிந்தனையிலே இருக்க வேண்டியதான். புரியுதுங்களா? எல்லா வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் வெற்றி அடைந்தவனும் இறை சிந்தனையிலே தான் இருப்பான். அதனால் நம்ம இறை சிந்தனையிலேயே இருக்கிறதுக்கான சூழ்நிலையை கடவுள் உருவாக்கட்டும். கடவுள்கிட்ட வேண்டலாம், இறைவா நான் உன்னை தான் நினைக்கணும், உன்னை தவிர நான் யாரையும் நினைக்கக்கூடாது, அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு உருவாக்கு. எனக்கு இங்கே இருக்கிற சூழ்நிலை எதுவுமே எனக்கு ஒத்து வரல, அதனால் இங்கே இருக்கிற எல்லா இடத்துலையுமே நான் ஒதுங்கிட்டு உன் சிந்தனையில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கு அப்படின்னு வேண்டணும். உண்மையிலேயே தேவார பெரியோர்கள், சித்தர் பெருமக்கள் இதைத்தான் வேண்டுறாங்க, கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. இறைவா உன் நினைப்பிலே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முழு நேர வேண்டுதலே. நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். அதாவது ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது. இறை சிந்தனையிலேயே இருக்கிறேன் என்பதற்கும் அந்த சூழ்நிலையை எனக்கு உருவாக்கி அந்த சிந்தனையை கூடு என்பதற்கும் வேறுபாடு இருக்குது. தேவார பெரியோர்களே, இறைவா உன்னுடைய சிந்தனையை நான் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், அப்படி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுன்னு கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இறை சிந்தனையிலேயே இருக்கிற அளவுக்கு யார் ஒருவர் பக்குவப்பட்டிருக்கிறாரோ அவர் உயர்ந்தவர், அவர் தன்னை அறிந்தவர், அவர் தான் ஞானி, அவர் தான் சித்தர். இந்த இடத்துல நீங்கள் என்னை உணர்ந்து நம்முடைய குருநாதர் என்ன மாதிரியான இறை சிந்தனையில் இருப்பவர் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து அந்த நன்கொடையை வழங்கினால் போதுமான. இறைவனை அறிவுபூர்வமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம், மருத்துவத்தை மிகவும் தெளிவாக கற்பிக்கக்கூடிய இடம். இந்த இடம்
வளர்ந்து தழைத்து மேலோங்கி அது நல்ல செழிப்பாக இருந்தால் தான் இன்னும் நிறைய விஷயங்களை உலகம் முழுக்க பண்ண முடியும். அப்படி ஒரு திட்டங்கள் இருக்குது. இறைவன் அருளால் அவைகள் நிறைவேறும். தமிழ் சித்தரியல் அறக்கட்டளையில் பல்வேறு திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக சித்த மருத்துவத்தை பற்றியும் பாரம்பரிய மருத்துவர்களுக்கான அங்கீகாரத்தை வேண்டியும் ஒரு ஆவணப்படம் தயாரிப்பதற்கான வேலையை நெருங்கிட்டோம். பொதுவாக நம்ம எல்லார்கிட்டையும் நன்கொடை கேட்கறதில்ல, அப்படி கேட்கக்கூடாது. அது நம்ம தன்மானத்துக்கு நம்மளுடைய சுய மரியாதைக்கு இழுக்கு என்று கருதுபவன் நான். இப்போ நான் ஒரு புக் எழுதுகிறேன்னா அதை ஒருத்தரே பதிப்பிச்சு வெளியிடுறதுக்கு தகுதி உடையவராக இருக்கணும். இப்போ உங்களில் யாராவது நான் ஒரு புக் எழுதுகிறேன்னா 1000 காப்பி வரணுன்னா 1 லட்ச ரூபா தேவைப்படுது. அப்படிங்கும்போது ஒருவரே முன் இந்த நூலை நான் வெளியிடுகிறேன், அந்த மாதிரியான ஆட்களை தான் நம்ம தேர்வு செய்து நம்ம குருகுல பணிகளுக்கு நன்கொடை பெற்றுக்கொள்வோம். ஒருத்தர் தான் அது அவர் நிறைவாக செய்கிற இடத்துல இருக்கணும். அதுலேயும் சிரமப்பட்டு செய்வார்னா அதை நம்ம ஏற்க மாட்டோம். இது மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வுகளை ஒட்டி நம்ம நன்கொடை எல்லாருக்கிட்டையும் கேட்கறது வழக்கம். ஏன்னா ஒரு சில பணிகளில் எல்லாருடைய பொருளும் இருக்கணும். அங்கே மக்கள் எல்லாருடைய பொருளும் அந்த பணிகளில் இருக்கணும். ஏன்னா அது ஒரு அருள் பணியாக இருக்கும், இறை பணியாக இருக்கும். அதனால் அதில் எல்லாருடைய பொருளும் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த பதிவு முழு நிலவு நாள் அன்று மாணவர்கள் சந்திக்க வர வேண்டும் என்பதற்கான ஒரு அழைப்பிதழ். அதன் பிறகு வர முடியாதவர்கள் அந்த நல்ல நாளில், முழு நிலவு நாளில், இந்தியா முழுக்க குரு பௌர்ணமியை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளில் உங்கள் குரு எடுக்கக்கூடிய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் இருந்த இடத்திலேயே நினைத்து உங்களால் முடிஞ்ச தொகையை போடுங்க. சும்மா நீங்கள் அதை சும்மா எடுத்து கொடுக்குறேங்கிற மாதிரி கொடுக்கக்கூடாது. முடிந்த தொகை போடணுன்னா அதுக்கு அர்த்தம் வேறு. இவ்வளோ தூரம் என்னால் முடியும் கொடுக்கலாம், அப்படி உங்களால் முடிந்த தொகையை அந்த நாளில் நீங்கள் கொடுக்கலாம். ஒரு மனிதர் அறக்கட்டளை துவங்கி, சித்தரியல் அறக்கட்டளை துவங்கி என்ன பணிகள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அருகில் கவனித்து அதன் பிறகு கூட உங்களுடைய நன்கொடையை கொடுக்கலாம். இது போன்ற ஒரு குரு யாருக்கும் கிடைக்க மாட்டார், கிடைக்க வாய்ப்பில்லை, எனக்கு கிடைத்திருக்கிறார் என்ற ஒரு மகிழ்ச்சியோடு நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். நம்ம இவ்வளோ கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற ஆணவம் இருக்கக்கூடாது. நான் கொடுத்தேன் அப்படிங்கிற ஆணவத்தோடு கொடுக்குற மாதிரி இருந்தால் அதை நம்ம பெற்றுக்கொள்ள மாட்டோம். பணிவோடு கொடுக்கணும். கொடுப்பதையும் பணிவோடு கொடுத்தால் நம்ம அதை ஏற்றுக்கொள்வோம். காசு, பணம், பொருள் எல்லார்கிட்டையுமே இருக்குது. நீங்கள் தேடுவது ஆரோக்கியம், அறிவு, அருள், இறைவன் என்றால் நிச்சயமாக பணிவாக தான் கொடுக்கணும். ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களையும் வேறறுத்து வாழ்க்கையில் நிம்மதியாக வாழணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கொடுக்குற இந்த நன்கொடை அதுக்கெல்லாம் உதவி செய்யும். இறை சிந்தனையில் இருக்கும் ஒருவருக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள் என்றால் மனதில் இருக்கக்கூடிய மும்மலங்கள் அறுபடும். இப்படி பலன் நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். எப்போதுமே நம்ம கொள்கை பலனை முன்னாடி சொல்ல மாட்டோம். அதாவது குருவினுடைய நோக்கத்துக்காக ஒர்க் பண்ணுங்க. நம்ம நோக்கம் நல்ல நோக்கம், நல்ல இலக்கு. இந்த நோக்கமும் இலக்குமே நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம உசுரை கொடுத்து வேலை செய்யலாம், பணிகள் செய்யலாம். அப்படிப்பட்ட இலக்குகள் தான், அப்படிப்பட்ட நோக்கங்கள் தான் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம நோக்கத்தை நோக்கி போகிற பயணம்தான் அழகு, அதுதான் இன்பம், அதுதான் கொண்டாட்டம். நம்ம நோக்கத்துக்கிட்ட போயிட்டோம், நம்ம நோக்கம் நிறைவேறிடுச்சுன்னா கூட நீர்த்து போயிடும், அவ்வளோதான். அதுக்கு அங்கிட்டு ஒன்றும் இருக்காது. நம்ம நோக்கத்தை நோக்கி செல்லும் பயணத்தை இன்பமாகவும் கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக்கொண்டு நல்ல ஆரோக்கியத்தோடு, நிறைவான அறிவோடு, அருளோடு பயணிக்கலாம் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வாங்க என்று அழைக்கிறேன். அது மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் சித்தர்களுடைய கருத்துக்களை உண்மையாக சொல்லிக் கொடுப்பவர் யார்? அந்த கருத்து பெறலாமல், அந்த தடம் பெறலாமல் சொல்லிக் கொடுப்பவர்கள் யார்? அப்படி ஒரு குரு கிடைப்பாரா என்று தேடுபவர்கள் அதிகம். அந்த மாதிரியான ஆட்களுக்கு அடையாளம் காட்டி விடுங்க. உங்களை எப்படி அடையாளப்படுத்தணும் பிறரிடம் என்று கேளுங்க, சொல்லித்தரேன்.
நான் சொல்லி கொடுக்குற முறையே ஒரு நல்லா இருக்கும். தூக்கமின்மையால் நீண்ட நாட்களா அவதிப்படுறீங்களா? இன்னைக்காவது நிம்மதியா தூங்க முடியுமான்னு யோசிக்கிறீங்களா? நடு இரவுல அடிக்கடி எந்திரிக்கிறீங்களா? மார்னிங் எந்திரிச்சதும் பாடி ஃப்ரெஷ்ஷா இல்லாம டயர்டா இருக்கா? இது சாதாரண விஷயம்னு இக்னோர் பண்ணாதீங்க. தூக்கமின்மை என்பது வெறும் இரவு பிரச்சனை மட்டும் இல்ல. தூக்கம் சரியா இல்லனா இன்க்ரீஸ் ஸ்ட்ரெஸ், ஓவர் திங்கிங், ஹேர் ஃபால் அண்ட் மூட் ஸ்விங்ஸ், வெயிட் கெயின், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், லோ எனர்ஜி, புவர் மெமரி அண்ட் லேக் ஆஃப் ஃபோக்கஸ், ரெடியூஸ்ட் இம்யூனிட்டி, ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் அட் நைட். சித்த மருத்துவத்துல நித்திரை என்பது வெறும் ஓய்வு மட்டும் அல்ல, உடலின் மறுசீரமைப்பு, மனித குலம் அறிந்து கொள்ள முடியாத ரகசியத்தின் தொகுப்பு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர்கள் தூக்கத்தின் அவசியம், தூக்கமின்மை காரணங்கள் மற்றும் அதற்கான அணுகுமுறைகளை தங்களுடைய மருத்துவ நூல்களில் விளக்கியுள்ளனர். இன்று உலகம் முழுவதும் மாடர்ன் ஸ்லீப் சயின்ஸ் வலியுறுத்தும் பல கருத்துக்களை சித்த மருத்துவம் உடல், உயிர், மனம் சமநிலை என்ற கோணத்தில் ஏற்கனவே எடுத்துரைத்துள்ளது. அரியலூரின் புகழ்பெற்ற பாரம்பரிய மருத்துவ மரபில் பர்மா ஆசான் ஹீலர் பழனிசாமி அவர்களின் நேரடி வழிகாட்டுதலின் கீழ் திருமூலர் மருத்துவ நிலையத்தில் தூக்கம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தனிப்பட்ட ஆலோசனைகள் மற்றும் சூட்சும வர்ம சிகிச்சை வழங்கப்படுகிறது. ஒவ்வொருவரின் பிசிக்கல் ஹெல்த், ஸ்ட்ரெஸ் லெவல், lifestyle habits, factors affecting sleep இந்த காரணங்களை ஆராய்ந்து ஒவ்வொருவரின் உடல்நிலை மற்றும் தேவைக்கேற்ப தனிப்பட்ட முறையில் சிகிச்சைகளும் ஆலோசனைகளும் வழங்கப்படும். நேச்சுரல் ஸ்லீப் இம்ப்ரூவ்மெண்ட் கைடன்ஸ், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட், மெத்தட்ஸ் டு இம்ப்ரூவ் பாடி பேலன்ஸ் அண்ட் எனர்ஜி, லைஃப்ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கைடன்ஸ், சட்டில் வர்மா தெரப்பி இஸ் நீடட். இந்த அடிப்படை காரணத்தை ஆராயும் பாரம்பரிய சித்த அண்ட் வர்ம மருத்துவ வழிகாட்டுதலே திருமூலர் மருத்துவ நிலையத்தின் சிறப்பு. இப்பவே கால் பண்ணுங்க, உங்களுக்கான தனிப்பட்ட ஆலோசனையை பெறுங்க. Good sleep is not a luxury. It is the foundation of a healthy life.